ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சாம்சங் S20 ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சீல் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த சீலை கட் பண்ணுவோம். இப்போ சீலை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம் பாக்ஸை. பாக்ஸ் மேலே S20 எழுதியிருக்கு, கீழே குட்டியாக S20 எழுதியிருக்கு. சரி பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உள்ள ஒரு சின்ன பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாரண்டி கார்டு கொடுக்குறாங்க, புக்லெட்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பேப்பர் ஒர்க் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுக்குறாங்க கூடவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோன் இருக்குது, S20 ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை வெளியே எடுப்போம். ஃபோனை சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங்னு போட்டு ஒரு சின்ன சீட்டு தராங்க. அது தூக்கி சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு அடாப்டர் இருக்குது, 25 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். இது பார்த்தீங்கன்னா 25 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைப் சி கேபிள் இருக்குது. டைப் சி டு டைப் சி கேபிள். இது வந்து 2 சைடும் டைப் சி. இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயர்ஃபோன் தராங்க. இது வந்து டைப் சி இயர்ஃபோன், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸோடு தராங்க. இது பாருங்கள், டைப் சி இயர்ஃபோன் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸோட. இயர் டிப்ஸ்னால் வேறு சைஸோட எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸோடு தராங்க. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனை பூட் அப் பண்ணிடுவோம். இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஒரே இப்போ பார்த்துருவோம். ஃபோனோட மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கன்செஷன் மைக் தராங்க, அப்படியே ஹைட்ரேட் சிம் ஸ்லாட் போடுற மாதிரி கொடுக்குறாங்க. ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பண்ணுற பட்டன் கொடுக்குறாங்க, பவர் பட்டன் கொடுக்குறாங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளெயினாக இருக்குது, எதுவுமே இல்லை ஃபோனோட லெஃப்ட் சைடில். ஃபோனோட கீழ் பக்கமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் போட்டு தராங்க, டைப் சி சார்ஜிங் போட்டு. அதில் தான் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. இந்த ஃபோனோட முன் பக்கம் பார்த்துருவோம். இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச் டைனாமிக் ஆம்லோ டிஸ்பிளே தராங்க. இது வந்து இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே. இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேனா பார்த்தீங்கன்னா மேலே ஒரு குட்டியாக ஓ நாட்ச் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது டிஸ்பிளேயில். கார்னிக் கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷனோடு தராங்க. ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா மேலே குட்டியாக ஓன் வச்சுருக்கலாம், அதுதான் செல்ஃபி கேமரா. 10 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தராங்க. f2.2 அப்பச்சரில் தராங்க. நீங்கள் மூவிஸ் வீடியோஸ்லாம் பார்த்தா ஃபுல் டிஸ்பிளேயில் தெரியும், மேலே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. மேலே குட்டியாக ஓன் வாட்ச் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் கேமிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்பிளேயில் வரலாம். கிராஃபிக்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். 6.2 இன்ச்சு ஃபுல் டிஸ்பிளேயில் உங்களுக்கு வியூ ஆகும். இந்த ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் நம்மளுக்கு தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின் பக்கத்தை பார்த்துருவோம். கேமரான்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா, ஒரு எல்இடி ஃப்ளாஷ் தராங்க. 12 மெகா பிக்சல் மெயின் கேமரா, f1.8 அப்பச்சரில் தராங்க. 64 மெகா பிக்சல் டெலிஃபோன் தராங்க, f2.0 அப்பச்சரில். 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வீடு தராங்க, f2.2 அப்பச்சரில். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி தராங்க வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. கொஞ்சம் பெரிய பேட்டரி தான், பேட்டரி லைஃப் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நிற்கும். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்த்துருவோம். இந்த ஃபோனோட சிப்புன்னு பார்த்தீங்கன்னா Exynos 990 சிப்பு தராங்க. இந்த ஃபோனோட ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா One UI 2 OS தராங்க. இந்த ஃபோனோட ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா Mali G77 ஜிபியூ தராங்க. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 163 கிராம் தான். நீங்கள் ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனோட பில்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கார்னிக் கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் தராங்க டிஸ்பிளேக்கு. கார்னிக் கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் தராங்க பின்னாடியும். முன்னாடி சரி பின்னாடி சரி ரெண்டு சைடு கார்னிக் கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னன்னு கேட்பீங்க. அதோட எல்லா டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள். இது எத்தனை ஜிபி ரேம், எத்தனை வேரியண்ட்டில் வருது, அதோட எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.